வெல்கம் டு சரண் திருவிழாஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டன் தட்டிக்கோங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் சவாரி கிழங்கு வச்சு எப்படி இனிப்பு தோசை செய்யறது தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். இன்றைக்கி நான் காமிக்கிற அந்த ஒரு சுண்டில் வந்து புழுங்கரிசியும் அரை சுண்டு வந்து பச்சரிசியும் கலந்துருக்கேன். உங்களுக்கு எது வேணுமோ நீங்கள் போட்டுக்கலாம். நல்லா கழுவி ஊற வச்சுக்கோங்க. பச்சரிசி வேணால் பச்சரிசி மட்டும் போட்டுக்கலாம், இல்லை புழுங்கரிசி வேணால் புழுங்கரிசி மட்டும் போட்டுக்கலாம். ரெண்டுத்துலேயுமே தோசை நல்லா வரும். நல்லா கழுவி வாஷ் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. ஊற வைக்கிறப்ப ஒரு 4 வெந்தயம் வந்து அதில் ஆட் பண்ணி ஊற வச்சுக்கோங்க. இதிலே வெள்ளை உளுந்து இருந்தாலும் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். என்கிட்ட வெள்ளை உளுந்து இல்லை, ஸோ நான் அரைக்கிறப்ப நான் போட்டுக்கிறேன் கருப்பு உளுந்து கழுவி. சவாரி கிழங்கு நல்லா தோல் நீக்கி நல்லா மண்ணெல்லாம் வந்து கழுவி வச்சுக்கோங்க. ஸோ மாவு ஊறினதுக்கப்புறம் வந்து நம்ம அரைக்கணும். அரைக்கிறப்ப நான் அந்த உளுந்து வந்து கொஞ்சம் கழுவி வச்சுருக்கேன். ஸோ அதை வந்து அதை ஆட் பண்ணி நல்லா அரைச்சிக்கணும். ஓரளவு மாவு அரைச்சதுக்கப்புறம் நம்ம வெள்ளத்தை தட்டி வச்சு அதோட மாவோட சேர்த்து நல்லா வந்து நைஸாக ஆட்டி எடுத்துடணும். இப்போ சவாரி கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன். நான் கிரைண்டர்லேயே அரைக்கல, ஸோ மிக்ஸி ஜாரில் போட்டு தனியாக அரைக்க போகிறேன். நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க சவாரி கிழங்கு. அதில் ரவுண்டு வந்து உப்பு போட்டு அரைச்சி வச்சுக்கோங்க நைஸாக. ஸோ இந்த பாருங்கள், இந்த மாதிரி இருக்கணும். சூப்பராக இருக்கும். தோசை வந்து ரொம்ப சாஃப்டாகவும் இருக்கும். பாருங்கள், மாவு இந்த அளவுக்கு அரைச்சதுக்கப்புறம் இப்போ இந்த சவாரி கிழங்கு நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை எடுத்து இதோட மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா மாவோடு வந்து கலந்துக்கோங்க. கிழங்கும் அந்த மாவும் நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ வந்து நல்லா கொஞ்சம் ஒரு ஊறட்டும். ஒரு 4 ஹவர்ஸ் வந்து அப்படியே விட்டுருங்க. 4 ஹவர்ஸ்க்கு அப்புறம் நம்ம வந்து ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். ஏலக்காய் பொடி பவுடர் இருந்தால் அதில் போட்டுக்கோங்க. சுக்கு பொடி, தேங்காய், திருவண்ண தேங்காய் எல்லாம் போட்டு நல்லா கிண்டி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா எல்லாமே நல்லா ஒரே அளவில் வர மாதிரி கிண்டிக்கோங்க. இப்போ நம்ம மாவு ரெடி ஆயிடுச்சு. ஸோ நம்ம வந்து தோசைக்கல்லை அடுப்பில் வச்சு ஊற்ற ஆரம்பிச்சிடலாம். நெய் தடவிக்கோங்க. உங்களுக்கு வேணால் எண்ணெயும் தடவிக்கலாம். நெய் போட்டு சுட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக அதை செஞ்சு பாருங்கள். கிழங்கு நார்மலாக வந்து அவிச்சு கொடுத்தோன்னா நம்ம பசங்க சாப்பிட மாட்டாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணி கொடுங்க. இதில் எல்லா கிழங்குலையுமே இது பண்ணலாம். ஸோ தோசை வந்து மீடியமாக ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு நல்லா நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. நல்லா பொன்னிறமாக வந்து எடுக்கணும் தோசையை. ஒயிட்டாக எடுக்காமல் நல்லா பொன்னிறமாக எடுங்க. பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள். கோல்டன் ப்ரௌனில் வந்து பார்க்கவே சூப்பராக இருக்குது. பேன் கேக் மாதிரி இருக்குது பார்க்க. கண்டிப்பாக வந்து இதை செஞ்சு பாருங்கள். சூப்பராக இருக்கும். டேஸ்ட் அருமையாக. நம்ம வேணால் பணியாரக்கல்லில் கூட இதை ஊற்றிக்கலாம், நல்லாயிருக்கும். நெய் தடவி பணியாரக்கல்லையும் நம்ம ஊற்றி எடுத்துக்கலாம். தோசை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதை செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம்.